சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அடுக்குமாடி வீடுகள் இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல மிகவும் பிரபல்யம். தனி வீடு வாங்க முடியாதவர்கள் அல்லது மாநகரத்தின் முக்கிய இடத்துல தங்கணும்னு நினைப்பவர்கள்லாம் இந்த அடுக்குமாடி வீடுகளுக்குத்தான் போறாங்க, தெரிவு செய்கிறாங்க. இதே போலத்தான் அடுக்கு தோட்டங்கள். மலை பிரதேசங்களில் ஒவ்வொரு அடுக்கா தோட்டம் அமைச்சிருப்பாங்க. இதைத்தான் சோலை காடுகள்ங்கிறாங்க. வள்ளுவர் அணிநிழற் காடுகள்னு அப்பவே அழைத்திருக்கிறார். சோலை காடுகளின் மண் எப்பவுமே வளமாக இருக்கும். காரணம், இந்த காடுகளில் இருக்கும் மரங்கள்லேருந்து இலைகள் உதிர்ந்து அங்கேயே மக்கிடுறதுனால தான். தேக்கு போன்ற இலையுதிர் மரங்கள் தொடர்ச்சியாக பருவகால அளவில் இலைகளை உதிர்த்து மண்ணின் மேற்பரப்பை மூடி வைக்கும். இந்த இயற்கை மூடாக்கு மண்ணில் மக்கு அதிகரிக்கவும் சிறு உயிரினங்கள் வாழவும் வாழிடத்தை ஏற்படுத்துது. வெற்றிவேலன் ஐயா, இலுப்ப மரமும் பழுத்த இலைகளை உதிர்க்கக்கூடியது தான். எப்படி பார்த்தாலும் மரங்கள் தான் நமக்கு அரண்களாக விளங்குகின்றன. காற்று தடுப்பான்களாகவும் வேலிகளாகவும் மண் வளத்தை அதிகப்படுத்தும் சக்தியாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் அந்த காலத்திலேயே திருக்குறள், சங்கப்பாடல்கள், சீவக சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்காங்க நமது முன்னோர் மூத்தோர். அதனால் மரங்களின் சிறப்பை புரிந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோம். குறிஞ்சி நிலம் என்பது மரங்களையும் உள்ளடக்கிய நிலப்பகுதி. குறிஞ்சியின் சிறப்பையும் நுட்பத்தையும் புரிந்து கொண்டு மரங்கள், பழங்கள், காய்கனிகள் என்று அடுக்குமுறை சாகுபடியாக நமது விவசாய முறைகளை அமைச்சுக்கிட்டோம்னா ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம். மரங்களுக்கு மரமும் ஆச்சு, மரங்கள்லேருந்து கிடைக்கிற பலன்கள் காய் கனிகளும் ஆச்சு. மரங்கள் உள்ளிழுக்கும் கரியமில வாயு, நமக்காக வெளியிடும் பிராணவாயு, மரத்துக்கடியில் கிடைக்கும் அற்புதமான சூழல், இதெல்லாம் இயற்கை அன்னையின் அருங்கொடை. ஆனால் இவற்றை முறையாக அனுபவிக்கிறோமா? வேண்டாததை, நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியவற்றை காசு கொடுத்துல வாங்கி உபயோகிக்கிறோம். தேவையா என்பதை யோசிக்கணும். வெற்றிவேலன் ஐயா, புல்லாக்கவுண்டன் புதூரில் நீங்கள் தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டில் நல்லா கதவையும் ஜன்னல்களையும் இழுத்து சாத்திட்டு ஃபேனு மின்விசிறியை வேகமாக வச்சுக்கிட்டு படுத்தா நல்லா கண்ணயர்ந்து தூங்கலாம்பார். இப்படி படுக்கிறது சரியா? தவறு. மின்விசிறி வேகமாக சுழறச் சுழல அறையில் காற்றின் அழுத்தம் கீழ்நோக்கி வேகமாக வரும். மின்விசிறிக்கு அடியில் படுத்திருக்கிற தூங்குறவர் மேலே அந்த அழுத்தம் படுது. இதனால் உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். காதுகளின் ஈரத்தன்மை குறையும். உடம்புல உப்பின் அளவு அதிகமாகும். படபடப்பு, இரத்த அழுத்த மாறுபாடு, உடல் பருமன் போன்றவை ஆரம்பகால அறிகுறிகளாக தோன்றி அதுவே பலவிதமான நோய்கள் ஏற்பட காரணமாயிடும். தேவையா இது? இப்படித்தான் விலை கொடுத்து வேண்டாததையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம், பயன்படுத்துகிறோம், அதனால் சிரமப்படுறோம். இதே மரத்தடின்னா என்ன சுகம், என்ன இனிமை, ஆஹா அற்புதம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.